ஒருபுறம் சினிமா, மற்றொருபுறம் கார் ரேஸ் என பிஸியாக இருந்து வருகிறார் நடிகர் அஜித். சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்காமல் இருந்து வரும் அஜித்திற்கு சமூக வலைத்தளங்களில் கூட அதிகாரப்பூர்வ கணக்குகள் இல்லை. இந்நிலையில் அண்மை காலமாக நடிகர் அஜித்தை முன்வைத்து அஜித்தே கடவுள் என்ற கோஷம் திரும்பிய பக்கமெல்லாம் வைரலாகி வந்தது. சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்லாமல் கும்பலாக சேர்ந்து கொண்டு எழுப்பும் அந்த கோஷம் பல பொது நிகழ்ச்சிகளிலும் அது நீண்டது. அண்மையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்ற நிகழ்ச்சியொன்றில் இதுபோல ஒரு சம்பவம் அரங்கேற என்ன நடக்கிறது என தெரியாமல் அரங்கில் இருந்தவர்கள் குழப்பமடைந்தனர். அஜித் குறித்து நாளுக்கு நாள் வைரலாக பரவி வந்த இந்த கோஷம் கடைசியில் அஜித்தையே டிஸ்டர்ப் செய்ய அதற்கு முடிவு கட்டும் விதமாக பரபரப்பு அறிக்கை ஒன்று அவரது தரப்பில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான நிகழ்வுகளிலும் பொது வெளிகளிலும் அநாகரிகமாகவும் தேவையில்லாமலும் இந்த கோஷம் எழுப்பப்படுவதாகவும் அது தன்னை கவலையடைய செய்வதாகவும் அஜித் தெரிவித்துள்ளார். தனது பெயர் தவிர்த்து தனது பெயருடன் வேறு எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் துளியும் உடன்பாடு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோஷத்தை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர் இதற்கு ஒத்துழைப்பு தரவும் கோரியுள்ளார். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து தங்களது குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் எனவும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் எனவும் அறிக்கையில் அஜித் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது ரசிகர் மன்றங்களை கலைத்து அதிரடி காட்டியிருந்தார் நடிகர் அஜித். திரைப்படங்களிலும் கூட அண்மை காலமாக அவரது பெயருக்கு முன்னால் எந்த அடைமொழியும் இடம்பெறுவதில்லை. அதேபோல் தன்னை தல என அழைக்க வேண்டாம் என ஏற்கனவே அறிக்கை விட்ட அவர் தன்னை அஜித் குமார், அஜித் அல்லது ஏகே என குறிப்பிட்டால் போதுமானது எனவும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வரிசையில்தான் கடவுளே அஜித்தே என்ற கோஷத்திற்கும் தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அஜித்.